இப்போ வந்து நம்ம 7th இருக்கிற செகண்ட் டேர்மில் உள்ள செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். பாலிட்டியில் ஊடகமும் ஜனநாயகமும் ரொம்ப சின்ன லெசன் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்றதை லைன் பை லைனாக பார்த்துக்கலாம். ஊடகம் மற்றும் அதன் வகைகளை புரிந்து கொள்ளுதல், அரசாங்கத்திற்கும் குடிமக்களுக்கும் இடையிலான தொடர்புகளை எளிதாக்குவதில் ஊடகத்தின் பங்கினை ஆராய்தல், ஊடகத்தின் நெறிமுறைகளையும் பொறுப்பினையும் அறிந்து கொள்ளுதல், மக்களின் வாழ்க்கை மற்றும் அவர்களின் தேர்ந்தெடுக்கும் பொருட்களில் ஊடகத்தின் தாக்கம் குறித்த ஆழ்ந்த உணர்வை பெறுதல். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஊடகம் அப்புறம் அதோட டைப்ஸை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லெசன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் அரசாங்கத்திற்கும் குடிமக்கத்துக்கும் இடையில ஒரு தொடர்பை உருவாக்குறதுல ஒரு டிவியாக இருக்கட்டும், ஊடகம் ஃபுல்லாக என்னென்ன பங்கு செய்யுது, அப்படி ஊடகத்துக்கு என்னென்ன நெறிமுறைகள், என்னென்ன பொறுப்பு இருக்குது, மக்களுடைய வாழ்க்கை மற்றும் அவர்களின் தேர்ந்தெடுக்கும் பொருட்களில் வந்து ஊடகத்தின் தாக்கம் குறித்த ஆழ்ந்த உள்ளுணர்வை பெறுதல். ஆழ்ந்த உணர்வு. உன்னதமான எண்ணங்கள் அனைத்து பக்கங்களிலிருந்தும் வரட்டும். உன்னதமான எண்ணங்கள் அனைத்து பக்கங்களிலிருந்தும் வரட்டும். அறிமுகம். இந்தியா பாரம்பரியமிக்க நாட்டுப்புற கலைகள் பலவற்றை கொண்டது. இந்தியா வந்து ஒரு பாரம்பரியமிக்க நாட்டுப்புற கலைகள் பலவற்றை கொண்டது. அக்கலைகள் மூலம் கிராமப்புற மக்களிடையே கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. அதாவது இந்தியா வந்து ஒரு பாரம்பரியமிக்க நாட்டுப்புற கலைகள் வந்து நிறையா வச்சுருக்கு. இந்தியா வந்து பாரம்பரியமிக்க நாட்டுப்புற கலைகள் நிறையா வச்சுருக்கு. அக்கலைகள் மூலம் கிராமப்புற மக்களிடையே கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. ஹரிகதைகள் மற்றும் கூத்து போன்ற கலைகளின் மூலம் சமய கதைகள் மக்களிடம் கொண்டு செல்லப்பட்டன. இவை அந்த காலத்தில் சமய ஊடகங்களாக செயல்பட்டன. இச்சமய ஊடகங்கள் இசை, நடனம், சொற்பொழிவு, கதை சொல்லல், பொம்மலாட்டம் போன்றவற்றின் கூட்டு கலைகளாக இருந்தன. இவை மக்களிடையே நேரடியாக கருத்து கொண்டு சேர்த்தன. அதாவது என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? இப்போ ஊடகம் அப்படிங்கிறது இப்போ வந்தது கிடையாது. இந்தியாவில் வந்து பாரம்பரியமிக்க நாட்டுப்புற கலைகள் வந்து நிறைய இருக்கு ஆல்ரெடி. ஸோ அந்த கலைகள் மூலமாக நாட்டுப்புற மக்களிடையே வந்து கருத்துக்கள் வந்து பரிமாறப்பட்டன. ஹரிகதையாக இருக்கலாம், கூத்தா இருக்கலாம் போன்ற கலைகள் மூலமாக, சமய கதைகள் மூலமாக மக்களிடம் அந்த கருத்துக்கள் எல்லாமே கொண்டு செல்லப்பட்டன. இவை அந்த காலத்தில் சமய ஊடகங்களாக செயல்பட்டன. இதுதான் அந்த காலத்துல இருந்து சமய ஊடகங்கள். சமய ஊடகங்கள் இசை, நடனம், சொற்பொழிவு, கதை சொல்லல், பொம்மலாட்டம் போன்றவற்றின் கூட்டு கலைகளாக இருந்தன. ஸோ அந்த காலத்தில் இருந்த இந்த சமய ஊடகங்கள் வந்து என்னதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இசை நடனம், சொற்பொழிவு, கதை சொல்லல், பொம்மலாட்டம் போன்றவற்றோட கூட்டு கலைகளாக இருந்திருக்கு. இவை மக்களிடையே நேரடியான கருத்துக்களை கொண்டு சேர்த்தன. இது வந்து மக்களிடையே ஒரு நேரடியான கருத்துக்களை வந்து கொண்டு சேர்க்கறதுல இம்பார்ட்டண்டான பங்கு வகிச்சிருக்கு. இதெல்லாம் சமய ஊடகங்களாக இருக்கலாம். இசை, நடனம், சொற்பொழிவு, கதை சொல்லல், பொம்மலாட்டம் போன்றவற்றின் கூட்டு கலைகளாக இருந்தன. இவை மக்களிடையே நேரடியாக கருத்துக்களை கொண்டு சேர்த்தன. இதன் மூலம் சமூகத்திற்கு பயனுள்ள கருத்துக்கள் கூறப்பட்டன. இன்றைய நவீன ஊடக முறை என்பது சிறு மற்றும் குறு அளவிலான கூட்டங்கள், கருத்தரங்குகள், நாடகங்கள், பொதுக்கூட்டங்கள் மற்றும் கருத்து பட்டறைகளாக இருக்கின்றன. அச்சு ஊடகம் என்பது மக்களின் பல்கலைக்கழகமாக கருதப்படுகிறது. ஏனெனில் இது மக்களுக்கு தகவல்களை வழங்கக்கூடியதாகவும், கல்வியறிவு ஊட்டக்கூடியதாகவும் மற்றும் பொதுமக்களின் பாதுகாவலனாகவும் செயல்பட்டு வருகிறது. இனி நாம் ஊடகத்தின் பங்களிப்பை பற்றி அறிந்து கொள்வோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைய நவீன ஊடக முறை அப்படிங்கிறது வந்து சிறு மற்றும் குறு அளவிலான கூட்டங்கள், கருத்தரங்குகள், நாடகங்கள், பொதுக்கூட்டங்கள் மற்றும் கருத்து பட்டறைகளாக இருக்கின்றன. அச்சு ஊடகம், அதாவது இன்னைக்கு இருக்கிற நவீன ஊடக முறைன்னு பார்த்தோம்னா, சின்னது அல்லனா பெருசு, குறு அளவிலான, சின்னது ரொம்ப சின்னது அளவிலான கூட்டங்களாக இருக்கலாம், கருத்தரங்களாக இருக்கலாம், நாடகங்களாக இருக்கலாம், பொது கூட்டங்களாக இருக்கலாம், கருத்து பட்டறைகளாக இருக்கலாம். இந்த மாதிரி நவீன ஊடக முறை டெவலப் ஆகிட்டே இருக்குது. அச்சு ஊடகம் என்பது மக்களின் பல்கலைக்கழகமாக கருதப்படுகிறது. ஸோ டேஸ் என்பது மக்களின் பல்கலைக்கழகமாக கருதப்படுகிறதுனா, அச்சு ஊடகம் வந்து மக்களோட பல்கலைக்கழகமாக கருதப்படுது. ஏனெனில் இது மக்களுக்கு தகவல்களை வழங்கக்கூடியதாகவும், கல்வி அறிவு ஊட்டக்கூடியதாகவும் மற்றும் பொதுமக்களின் பாதுகாவலனாகவும் செயல்பட்டு வருகிறது. ஸோ இது மக்களுக்கு வந்து தகவல்களை ஃபஸ்ட்டு தருது, அப்புறம் வந்து கல்வி அறிவு ஊட்டக்கூடியதாக இருக்குது. மக்களுக்கு தகவல்களை தருது, இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு தருது, அப்புறம் கல்வியறிவு ஊட்டக்கூடியதாக இருக்குது மற்றும் பொதுமக்களின் பாதுகாவலனாகவும் செயல்பட்டு வருது. பொதுமக்களுடைய பாதுகாவலனாகவும் செயல்பட்டு வருகிறது. இனி நாம் ஊடகத்தின் பங்களிப்பை பற்றி அறிந்து கொள்வோம். ஊடகம் விளக்கம். ஒவ்வொரு தனி மனிதனும் ஊடகத்தின் வெளிப்பாடாகும். ஒரு நபர் மற்ற நபர்களுடன், ஸோ ஒவ்வொரு தனி மனிதருமே ஊடகத்தோட வெளிப்பாடாக இருப்பாங்க. ஊடகத்தோட வெளிப்பாடு தான் ஒவ்வொரு தனி மனிதனும். ஒரு நபர் மற்ற நபர்களுடன், நிறுவனங்களுடனும் ஊடகத்தின் மூலம் தொடர்பு கொள்கின்றனர். ஒரு நபர் வந்து மற்ற நிறுவனங்களுடனும் ஊடகத்தின் மூலமாக தான் தொடர்பு கொள்கின்றார்கள். ஊடகம் என்பது ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனமாகும். ஸோ ஊடகம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனமாக இருக்குது. ஊடகம் என்பது அச்சு, ஒளி ஆகிய என அனைத்து வகை பரப்பு சாதனங்களையும் உள்ளடக்கியதே ஆகும். ஸோ ஊடகம் அப்படிங்கிறது வந்து ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனமாக இருக்குது. ஊடகம் அப்படிங்கிறது வந்து அச்சு, ஒளி என அனைத்து வகை பரப்பு சாதனங்களையும் உள்ளடக்கியதாக இருக்குது.
ஊடகமானது மீடியம் என்ற ஆங்கில வார்த்தையின் பன்மையாகும். ஸோ ஊடகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது மீடியம் என்ற ஆங்கில வார்த்தையோட பன்மையாக இருக்குது. மீடியா அப்படிங்கிறது மீடியம் என்ற ஆங்கில வார்த்தையின் ப்ளூரல் ஆகும், பன்மையாகும். ஊடகம் தகவல்கள், செய்திகள், உணர்வுகள், கருத்துக்கள் மற்றும் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது. இத்தகவல்கள் தொடர்பு பின்வருமாறு வகைப்படுத்தலாம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஊடகம் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு தனி மனிதனும் ஊடகத்தோட வெளிப்பாடு தான். ஒரு நபர் மற்ற நபருடனும் நிறுவனங்களுடனும் ஊடகத்தின் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், தொடர்பு கொள்கிறோம். ஊடகம் என்பது ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனம். ஃபோன் எடுத்துக்கிட்டாலும் அது ஊடகம் தான். ஊடகம் அப்படிங்கிறது அச்சு ஊடகமாக இருக்கலாம், நியூஸ் பேப்பர்ஸ், புக்ஸு. ஒலி ஊடகமாக இருக்கலாம், ரேடியோ. ஒலி ஊடகமாக இருக்கலாம், ஸோ நியூஸு, டிவி என அனைத்து வகை பரப்பு சாதனங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும். இந்த சவுண்டில் நமக்கு ஃபோன் வரும், ஒலியில் எல்லா வீடியோஸ் எல்லாமே வந்துடுது. ஸோ ஊடகமானது மீடியம் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையின் பன்மை தான். ஊடகமானது மீடியம் என்ற ஆங்கில வார்த்தையின் பன்மை ஆகும். மீடியம் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை இருக்குல்ல, அந்த மீடியத்தோட பன்மை தான் மீடியா. ஸோ ஊடகம் தகவல்கள், செய்திகள், உணர்வுகள், கருத்துக்கள் மற்றும் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது. ஸோ ஒரு ஊடகம்னு எடுத்துக்கிட்டோன்னா அது நம்மளோட பேசிக்கான தகவல்கள், செய்திகள், உணர்வுகள், கருத்துக்கள் மற்றும் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஊடகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுடைய தகவல்கள், செய்திகள், உணர்வுகள், கருத்துக்கள் மற்றும் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஊடகம் தகவல்கள், செய்திகள், உணர்வுகள், கருத்துக்கள் மற்றும் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஊடகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய தகவல்கள், இன்ஃபர்மேஷன், அப்புறம் நியூஸ், செய்திகள், அப்புறம் நம்மளுடைய உணர்வுகள், கருத்துக்கள் மற்றும் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது. இத்தகவல் தொடர்பு பின்வருமாறு வகைப்படுத்தப்படலாம். தனி மனித தொடர்பு, கடிதங்கள், தொலைபேசி, அலைபேசி, மின்னஞ்சல் மற்றும் தொலைநகல் ஆகியன தனி மனித தொடர்பு சாதனங்களாகும். இவை ஒரு நபர் மற்றொரு நபரோடு தனியாகவோ குழுவாகவோ தொடர்பு கொள்வதற்கு பயன்படுகிறது. ஸோ இது ஊடகம் தகவல்கள், செய்திகள், உணர்வுகள், கருத்துக்கள், எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. இத்தகவல் தொடர்பு பின்வருமாறு வகைப்படுத்தலாம். ஃபஸ்ட்டு தனி மனித தொடர்பு, கடிதங்கள், தொலைபேசி, அலைபேசி, மின்னஞ்சல் மற்றும் தொலைநகல் ஆகியன தனி மனித தொடர்பு சாதனங்களாகும். ஸோ தனி மனித தொடர்பு சாதனங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா கடிதங்களில் தொடங்குது. கடிதங்கள், தொலைபேசி, அலைபேசி, மின்னஞ்சல் மற்றும் தொலைநகல் ஆகியன தனி மனித தொடர்பு சாதனங்களாகும். இவை ஒரு நபர் மற்றொரு நபரோடு தனியாகவோ குழுவாகவோ தொடர்பு கொள்வதற்கு பயன்படுகின்றது. அப்புறம் வெகுஜன தொடர்பு, செய்தித்தாள்கள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியன வெகுஜன மக்களோடு தொடர்பு கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. தனி மனித தொடர்பு, கடிதங்கள், தொலைபேசி, அலைபேசி, மின்னஞ்சல், தொலைநகல், இது எல்லாமே தனி மனித தொடர்பு சாதனம்னு சொல்கிறோம். இவை ஒரு நபர் மற்றொரு நபரோடு தனியாகவோ அல்லது குழுவாகவோ தொடர்பு கொள்ள பயன்படுகிறது. வெகுஜன தொடர்புனா செய்தித்தாள்கள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியன வெகுஜன மக்களோடு தொடர்பு கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஸோ செய்தித்தாளாக இருக்கலாம், வானொலியாக இருக்கலாம், தொலைக்காட்சியாக இருக்கலாம் ஆகியன வெகுஜன மக்களோடு தொடர்பு கொள்வதற்கு பயன்படுகின்றது. எனவே இவை வெகுஜன ஊடகம் என்று அழைக்கப்படுகின்றது. வெகுஜன ஊடகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ செய்தித்தாளாக இருக்கலாம், வானொலியாக இருக்கலாம், தொலைக்காட்சியாக இருக்கலாம், இதெல்லாம் நிறைய மக்களோடு தொடர்பு கொள்வதற்கு பயன்படுகின்றது. எனவே இவை வெகுஜன ஊடகம் என்று அழைக்கப்படுகிறது. அச்சு இயந்திரம் ஜோஹன்ஸ் குட்டன்பெர்க் என்பவரால் 1453 கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அச்சு இயந்திரம் ஜோஹன்ஸ் குட்டன்பெர்க் என்பவரால் 1453 கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அச்சு இயந்திரம் யார் கண்டுபிடிச்சாங்க, எந்த வருஷம் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தோன்னா ஜோஹன்ஸ் குட்டன்பெர்க் அப்படிங்கிறவங்க 1453 வருஷம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜோஹன்ஸ் குட்டன்பெர்க் அப்படிங்கிறவங்க 1453 வருஷம் 1-4-5 வருஷம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் ஊடகத்தோட வகைப்பாடு, குறுகிய தொடர்பு ஊடகம், கேபிள் தொலைக்காட்சி, நேரடி அஞ்சல், கருத்தரங்கு, இதெல்லாம் குறுகிய தொடர்பு ஊடகம். கொஞ்சம் பேரோட தான் நம்மளால் காண்டாக்ட் பண்ண முடியும். தொலைத்தொடர்பு ஊடகம், திரைப்படங்கள், தொலைக்காட்சி, வானொலி, இது தொலைத்தொடர்பு ஊடகம். நிறைய பீப்புளோட காண்டாக்ட் பண்ண முடியும், ரொம்ப தூரத்துக்கு காண்டாக்ட் பண்ண முடியும். அச்சு ஊடகம், செய்தித்தாள்கள், இதழ்கள், பத்திரிகைகள், புத்தகங்கள், சுவரொட்டிகள், அறிக்கைகள். ஸோ அச்சு ஊடகம் அப்படிங்கிறது பிரிண்டிங்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செய்தித்தாள்கள், நம்ம யூஸ் பண்ணுற இந்த செய்தித்தாள்கள், இதழ்கள், பத்திரிகைகள், புத்தகங்கள், சுவரொட்டிகள், அறிக்கைகள், இணைய ஊடகம், கூகுள் இணையதளங்கள் மற்றும் வலைப்பதிவுகள். ஸோ இணைய ஊடகம் என்ன சொல்கிறாங்கன்னா கூகுள் இணையதளங்கள் மற்றும் வலைப்பதிவுகள், இதெல்லாம் இணைய ஊடகத்தில் சொல்கிறாங்க. அச்சு ஊடகம், செய்தித்தாள்கள், இதழ்கள், பத்திரிகைகள், புத்தகங்கள், சுவரொட்டிகள், அறிக்கைகள். இணைய
ஊடகம், கூகுள் இணையதளங்கள் மற்றும் வலைப்பதிவுகள். கூகுள் இணையதளங்கள் மற்றும் வலைப்பதிவுகள். சமூக ஊடகம் வந்து கீச்சகம், முகநூல், புலனம், கட்சவி அஞ்சல் மற்றும் படவரி. ஸோ சமூக ஊடகம் வந்து கீச்சகம், முகநூல், புலனம், கட்சவி அஞ்சல், படவரி. எவ்வளோ பேர்னாலும் அதில் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ குறுகிய தொடர்பு ஊடகத்தில் என்னெல்லாம் வருதுன்னா கேபிள் தொலைக்காட்சி, நேரடி அஞ்சல், கருத்தரங்கு. தொலைத்தொடர்பு ஊடகத்தில் திரைப்படங்கள், தொலைக்காட்சி, வானொலி. அச்சு ஊடகம்ல செய்தித்தாள்கள், இதழ்கள், பத்திரிகைகள், புத்தகங்கள், சுவரொட்டிகள், அறிக்கைகள். இணைய ஊடகத்தில் கூகுள் இணையதளங்கள் மற்றும் வலைப்பதிவுகள். இது எல்லாமே வந்து இணைய ஊடகத்தில் வருது. கூகுள் இணையதளங்கள் மற்றும் வலைப்பதிவுகள் இது எல்லாமே இணைய ஊடகத்தில் வருது. சமூக ஊடகம் கீச்சகம், புலனம், முகநூல், புலனம், கட்சவி அஞ்சல் மற்றும் படவரி. சமூக ஊடகத்தில் என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா கீச்சகம், முகநூல், புலனம், கட்சவி அஞ்சல் மற்றும் படவரி. கீச்சகம், முகநூல், புலனம், கட்சவி அஞ்சல் மற்றும் படவரி. கீச்சகம், முகநூல், முகநூல்ன்றது ஃபேஸ்புக், புலனம்ன்றது வந்து புலனம் அல்லது கட்சவி அஞ்சல் வந்து வாட்ஸ்அப், படவரி. இது எல்லாமே என்னது சமூக ஊடகமாக இருக்குது. அதுக்கப்புறம் மக்களாட்சியின் 4வது தூணாக இருக்கிறதும் ஊடகம் தான். சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை மற்றும் ஊடகம் ஜனநாயகத்தின் 4 முக்கிய தூண்களாக கருதப்படுகிறது. ஊடகம் மற்ற 3 துறை செயல்பாடுகளின் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்கிறது. ஊடகம் இருக்கிறனால தான் ஸோ அந்த 3ஓட செயல்பாடுகளை நம்மளால் வந்து கேள்வி கேட்க முடியுது. வெளிப்படைத்தன்மையினை உறுதி செய்கிறது. இந்த 4வது தூண் நாட்டின் தொலைதூர பகுதிகளில் வாழும் அனைத்து மக்களும் நாட்டின் பிற பகுதிகளில் என்ன நடக்கிறது என்பதை அறிய உதவுகிறது. ஸோ நாட்டின் தொலைதூர பகுதியில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் நாட்டின் பிற பகுதிகளில் என்ன நடக்கிறது என்பதை அறிய உதவுகிறது. உண்மையில் ஒரு ஜனநாயக நாட்டில் ஊடகம் என்பது தகவல்கள் மற்றும் அறிவை வழங்கும் மிக முக்கிய சாதனமாக செயல்படுகிறது. ஸோ ஊடகம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் ஊடகம் என்பது தகவல்கள் மற்றும் அறிவை வழங்கும் மிக முக்கியமான சாதனமாக செயல்படுகிறது. ஸோ மக்களாட்சியின் 4வது தூண். மக்களாட்சி சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை மற்றும் ஊடகம் ஜனநாயகத்தின் 4 தூண்களாக கருதப்படுகிறது. ஊடகம் மற்ற 3 துறை செயல்பாடுகளின் வெளிப்படைத்தன்மையை வந்து உறுதி செய்து. இந்த 4வது தூண் நாட்டின் தொலைதூர பகுதிகளில் வாழும் அனைத்து மக்களும் நாட்டின் பிற பகுதிகளில் என்ன நடக்கிறது என்பதை அறிய உதவுகிறது. உண்மையில் ஒரு ஜனநாயக நாட்டில் ஊடகம் என்பது தகவல்கள் மற்றும் அறிவை வழங்கும் மிக முக்கியமான சாதனமாக செயல்படுகிறது. ஸோ ஒரு ஜனநாயக நாட்டில் ஊடகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மக்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் மற்றும் நாலேஜை வழங்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்டான சாதனமாக இருக்குது. ஊடகத்தோட முக்கியத்துவம். இவ்வுலகில் ஊடகம் மிகவும் சக்தி வாய்ந்த கட்டமைப்பு ஆகும். இது நம்மை சுற்றியுள்ள பல்வேறு சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார செயல்பாடுகளை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக திகழ்கிறது. இதனை மக்கள் பல்வேறு தேவைகளுக்காக சார்ந்திருக்கின்றனர். குறிப்பாக தகவல்கள் மற்றும் பொழுதுபோக்கிற்காக சார்ந்துள்ளனர். ஊடகம் மக்களை விழிப்போடு இருக்க செய்கிறது. மேலும் சமூக மாற்றத்திற்கான ஒரு முக்கிய சாதனமாக இருக்கிறது. ஊடகம் உலகின் அன்றாட நிகழ்வுகளை மட்டுமல்லாமல் ஒரு அரசின் பலவீனத்தை வெளிக்கொண்டு வருகிறது. தனியார் நிறுவனங்களால் தயாரிக்கப்படும் பொருட்களை மக்களிடம் விளம்பரப்படுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. அனைத்து தொலைக்காட்சி சேனல்களும் தேசிய மற்றும் பன்னாட்டு செய்திகளை ஒளிபரப்புகின்றன. பல திரைப்படங்களில் சமூக பிரச்சனைகள் எடுத்துரைக்கப்படுகின்றன. எந்த ஒரு விடயங்களிலும் ஊடகம் நடுநிலையான அறிக்கையினை வழங்குகின்றது. இது சமூக, அரசியல் பிரச்சனைகளுக்கு எதிராகவும் சமூக அநீதிக்கு எதிராகவும் போராடுகிறது. மேலும் இது மக்களின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் உதவுகிறது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஊடகத்தோட முக்கியத்துவம். இவ்வுலகில் ஊடகம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான மிகவும் சக்தி வாய்ந்த கட்டமைப்பாக இருக்குது. இது நம்மை சுற்றி உள்ள பல்வேறு சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார செயல்பாடுகளை வந்து பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடியாக இருக்குது. ஸோ இது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு சமூக, அரசியல், பொருளாதார செயல்பாடுகளை வந்து பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடியாக இருக்குது. இதனை மக்கள் வந்து பல்வேறு தேவைகளுக்காக சார்ந்திருக்கின்றனர். ஃபஸ்ட்டு வந்து தகவல்களுக்காண்டி, இன்ஃபர்மேஷன், அப்புறம் பொழுதுபோக்கிற்காண்டி. ஊடகம் மக்களை விழிப்போடு இருக்க செய்கிறது. மேலும் சமூக மாற்றத்திற்கான மிக முக்கியமான சாதனமாக இருக்குது. ஊடகம் உலகில் அன்றாட நிகழ்வுகளை மட்டுமல்லாமல் ஒரு அரசின் பலம் மற்றும் பலவீனத்தை வெளிக்கொண்டு வருகிறது. ஸோ ஊடகம் அப்படிங்கிறது உலகத்தில் அன்றாட நிகழ்வுகளை மட்டும் கிடையாது, ஒரு அரசோட பலவீனத்தை வந்து வெளிக்கொண்டு வருகிறது. தனியார் நிறுவனங்களால் தயாரிக்கப்படும் பொருட்களை மக்களிடம் விளம்பரப்படுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. ஒரு தனியார் நிறுவனம் தயாரிக்கிற பொருளை வந்து மக்களிடம் விளம்பரப்படுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. அனைத்து தொலைக்காட்சி சேனல்களும் தேசிய மற்றும் பன்னாட்டு செய்திகளை ஒளிபரப்புகின்றன. பல திரைப்படங்களில் சமூக பிரச்சனைகள் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. எந்த ஒரு விடயங்களிலும் ஊடகம் நடுநிலையான அறிக்கையை வழங்குகிறது. இது சமூக, அரசியல் பிரச்சனைகளுக்கு எதிராகவும் சமூக நீதிக்கு எதிராகவும் போராடுகிறது. மேலும் இது மக்களின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் உதவுகிறது. அகில இந்திய வானொலி 1956 ஆண்டிலிருந்து ஆகாசவாணி, வானிலிருந்து வரும் ஒளி என்ற பெயரில் வானொலி
ஒளிபரப்பை செய்து வருகிறது. இது 1936ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ 1956 47 சுதந்திரமாக, அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு 9 வருஷம் கழிச்சு ஆகாசவாணி வானிலிருந்து வரும் ஒளி என்ற பெயரில் வானொலி ஒளிபரப்பை செய்து வருகிறது. இது 1936ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ பார்த்தோம் அப்படின்னா சுதந்திரத்துக்கு 11 வருஷத்துக்கு முன்னாடியே இது வந்து தொடங்கிட்டாங்க. 1936ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மக்களிடம் பொது கருத்தினை ஏற்படுத்துவதில் ஊடகம் மக்களிடையே ஒரு பொதுவான கருத்தை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் மக்களின் பொது கருத்து இது சமகாலத்தின் சக்தி வாய்ந்த கருவியாகும். மக்களின் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே மாறிவிட்டது. இது அன்றாட வாழ்க்கையில் இது ஒரு பகுதியாகவே மாறிவிட்டது. மக்களின் அன்றாட வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் குறித்த பார்வை மற்றும் புரிதலில் பொதுமைப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. வெகுஜன ஊடகம் அன்றாட நிகழ்வுகளை பற்றி நேர்மையாகவும் நுட்பமாகவும் நடுநிலையாகவும் தருகிறது. செய்தித்தாள்கள் அரசின் கொள்கைகளுக்கு எதிராக மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் சாதனமாக திகழ்கிறது. இவ்வாறு மக்களுக்கு சமூகத்தில் நடைபெறுகின்ற முக்கிய பிரச்சனைகளை பற்றி கருத்துக்களை தெரிவிக்கும் அச்சு ஊடகங்களும் மின்னணு ஊடகங்களும் உதவுகின்றன. மக்களிடம் ஊடகம் மக்களிடையே ஒரு பொதுவான கருத்தை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதான் இப்போ ஏதாவது ஒரு பொது கருத்து சமகாலத்தில் சக்தி வாய்ந்த கருவியாக இருக்க ஊடகம் அன்றாட வாழ்க்கையில் ஒரு பகுதியாகவே மாறிடுச்சு. மக்களோட அன்றாட வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் குறித்த பார்வை மற்றும் புரிதலில் பொதுமைப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. வெகுஜன ஊடகம் அன்றாட நிகழ்வுகளை பற்றி நேர்மையாகவும் நுட்பமாகவும் நடுநிலையாகவும் தருகின்றது. செய்தித்தாள்கள் அரசின் கொள்கைகளுக்கு எதிராக மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய சாதனமாக நிகழ்கிறது. செய்தித்தாள்கள் வந்து அரசின் கொள்கைகளுக்கு எதிராக மக்களுடைய உணர்வுகளை வந்து பிரதிபலிக்கக்கூடிய சாதனமாக இருக்குது. இவ்வாறு மக்களுக்கு சமூகத்தில் நடைபெறுகின்ற முக்கிய பிரச்சனைகளை பற்றிய கருத்துக்களை தெரிவிக்க அச்சு ஊடகங்களும் மின்னணு ஊடகங்களும் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. நெறிமுறை மற்றும் பொறுப்பு. நெறிமுறை என்பது நமது வாழ்க்கையை வாழ தீர்மானிக்கும் மதிப்பீடுகளின் தொகுப்பாகும். எனவே இவை முறையான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமாகும். ஊடக நெறிமுறை என்பது நல்ல நடத்தைக்குரிய கொள்கைகள் அடங்கிய தொகுப்பாகும். ஊடகம் என்பது அவற்றின் செயல்பாடுகள் மற்றும் எழுத்தின் மூலமும் பிரதிபலிக்க வேண்டும். எளிதில் உணர்வுகளை தூண்டக்கூடிய தேவையற்ற செய்திகளை தவிர்க்க வேண்டும். ஊடகங்களின் அடிப்படை நோக்கமானது நேர்மையான, துல்லியமான, நடுநிலையான, நாகரிகமான மற்றும் நல்ல மொழியில் மக்களின் நலன் சார்ந்த தகவல்கள், செய்தித்தாள்கள், கருத்துக்கள் ஆகியவற்றை மக்களுக்கு வழங்குவதாகும். ஒரு அரசு சிறப்பாக செயல்படுவதற்கு விழிப்பான மற்றும் சுதந்திரமான ஊடகம் மிகவும் அவசியமாகும். நெறிமுறை அப்படிங்கிறது என்னதுன்னா நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வாழ்றதுக்கு தீர்மானிக்கக்கூடிய மதிப்பீடுகளோட தொகுப்பை தான் வந்து நெறிமுறை அப்படின்னு சொல்கிறோம். எனவே இவை முறையான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமாகும். ஊடக நெறிமுறை அப்படிங்கிறது நல்ல நடத்தைக்குரிய கொள்கைகள் அடங்கிய தொகுப்பாக இருக்குது. ஊடகம் என்பது அவற்றின் செயல்பாடுகள் மற்றும் எழுத்தின் மூலமும் பிரதிபலிக்க வேண்டும். எளிதில் உணர்வுகளை தூண்டக்கூடிய தேவையற்ற செய்திகளை வந்து தவிர்க்கணும். தற்கொலை அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊடகம் அப்படிங்கிறதோட செயல்பாடு வந்து எழுத்தின் மூலமும் அதை வந்து பிரதிபலிக்கணும். ஊடக நெறிமுறை அப்படிங்கிறது வந்து நல்ல நடத்தைக்குரிய கொள்கைகள் அடங்கிய தொகுப்பாக இருக்குது. மக்களுடைய முறையான ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமானதாக இருக்குது ஊடகம். ஊடகங்களோட அடிப்படை நோக்கம் வந்து நேர்மை, துல்லியம், நடுநிலைமை, நாகரிகம் மற்றும் நல்ல மொழி நடையில் மக்கள் நலன் சார்ந்த தகவல்கள், செய்திகள், கருத்துக்கள் எல்லாத்தையுமே மக்களுக்கு வந்து வழங்குறது தான் அதோட நோக்கமாக இருக்குது. ஒரு அரசு சிறப்பாக செயல்படுவதற்கு விழிப்பான சுதந்திரமான ஊடகம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானதாக இருக்குது. இது மக்களுக்கு தேவையான தகவல்களை சேகரிப்பதற்கான உரிமையை வந்து பெற்றிருக்கு. அதே சமயம் எந்த விதத்திலும் மக்களின் உணர்வுகளை தூண்டும் விதத்தில் இருத்தல் கூடாது. நம்பகத்தன்மையான தகவல்கள் மக்களிடம் வழங்குதலில் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். இது மக்களுக்கு தேவையான தகவல்களை சேகரிப்பதற்கான உரிமையை வந்து பெற்றிருக்கு. அதே சமயம் எந்த விதத்திலும் மக்களின் உணர்வுகளை வந்து தூண்டும் விதத்தில் இருக்கக்கூடாது. நம்பகத்தன்மையான தகவல்கள் மக்களிடம் வந்து சேர்றதுல ஊடகம் வந்து ரொம்பவே பொறுப்பானதாக இருக்கணும். ஜனநாயகத்தில் ஊடகத்தின் பங்கு. ஊடகமானது ஜனநாயகத்தின் முதுகெலும்பு ஆகும். நமது ஜனநாயக சமுதாயத்தில் ஊடகம் பொதுமக்களின் கருத்துக்களை செயல்படுத்தும் உந்து சக்தியாகும். இது ஜனநாயகத்தின் மதிப்புகளை பலப்படுத்துகிறது. இது மக்களுக்கு அறிவையும் வலிமையும் அளிக்கிறது. மேலும் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வையும் ஏற்படுத்துகிறது. ஜனநாயகத்தில் ஊடகத்தோட பங்கு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஊடகம் வந்து ஜனநாயகத்தோட முதுகெலும்பாக இருக்குது.
நம்ம ஜனநாயக சமுதாயத்தில் ஊடகம் வந்து பொதுமக்களோட கருத்துக்களை வந்து செயல்படுத்தக்கூடிய உந்து சக்தியாக இருக்குது. ஜனநாயகத்தின் மதிப்புகளை வந்து பலப்படுத்துது. இது மக்களுக்கு வந்து அறிவையும் வலிமையும் வந்து அளிக்குது. மேலும் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வையும் ஏற்படுத்துகிறது. அரசின் வெளிப்படைத்தன்மையும் அவற்றின் பொறுப்பினையும் வந்து இது உறுதி செய்கிறது. ஊடகம் அரசின் ஒவ்வொரு செயல்பாட்டினையும் மக்களிடம் எடுத்து செல்கிறது. இதன் மூலம் அரசின் செயல்பாடுகளையும் மக்களுடைய அன்றாட நிகழ்வுகளையும் குடிமக்கள் வந்து அறிந்து கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் மக்களாட்சியின் கோட்பாடு. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜனநாயகத்தில் ஊடகமானது ஜனநாயகத்துக்கு முதுகெலும்பு மாதிரி இருக்குது. நம்மளுடைய ஜனநாயக சமுதாயத்தில் ஊடகம் வந்து பொதுமக்களுடைய கருத்துக்களை செயல்படுத்தக்கூடிய உந்து சக்தியாக இருக்குது. இந்த ஜனநாயகத்தோட மதிப்புகளை பலப்படுத்துது. இது மக்களுக்கு வந்து அறிவையும் வலிமையும் அளிக்குது. மேலும் வாக்காளர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துது. அரசின் வெளிப்படைத்தன்மையும் பொறுப்பினையும் உறுதி செய்யுது. ஊடகம் அரசின் ஒவ்வொரு செயல்பாட்டினையும் மக்களிடம் வந்து எடுத்து செல்லக்கூடியதாக இருக்குது. மக்களுடைய அன்றாட நிகழ்வுகளையும் குடிமக்கள் வந்து அறிந்துக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மக்களாட்சியோட கோட்பாடு. மக்களாட்சி என்றால் மக்களால் ஆட்சி செய்யப்படுதல் என்பதாகும். இது 2 கிரேக்க சொல்லால் ஆனது. டெமோஸ் அப்படின்னா மக்களை குறிக்கிறது. மக்களாட்சி டெமோக்ரேட்டஸ், டெமோக்ரஸி, க்ரட்டோஸ் அப்படின்னா அதிகாரம் அல்லது ஆட்சி அப்படின்னு சொல்லி பொருள். ஸோ மக்களாட்சி அப்படின்னா என்னதுன்னா மக்களால் ஆட்சி செய்யப்படுதல் அப்படிங்கிறது தான். இது வந்து 2 கிரேக்க சொல்லால் ஆனது. டெமாஸ் அப்படின்னா என்னதுன்னா மக்களை குறிக்கிறது. கிராடோஸ் அப்படின்னா என்னதுன்னா அதிகாரம் அல்லது ஆட்சி அப்படிங்கிற பொருளை தருது. இது நடப்பு செய்திகளை பற்றிய விவாதத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் ஒரே பிரச்சனைகளுக்கு பல்வேறு கருத்துக்களை பெற முடிகிறது. ஊடகமானது மக்களுக்கு அரசு நிறைவேற்றாத வாக்குறுதிகளை நினைவூட்டுகிறது. ரித்விக் ஏற்படுத்துகிறது. அதனால் ஒரே பிரச்சனைகளுக்கு பல்வேறு கருத்துக்களை பெற முடிகிறது. ஊடகமானது மக்களுக்கு அரசு நிறைவேற்றாத வாக்குறுதிகளை வந்து நினைவூட்டுகிறது. இது கிராமப்புற மக்களுக்கு கல்வி அளிக்கிறது. பாராளுமன்றம் மற்றும் ஜனநாயகம் ஆகிய 2 ஊடகத்தின் கண்காணிப்பில் இருந்தால் மட்டுமே வலிமை அடையும். ஊடகம் அறிக்கைகள் அளிப்பது மட்டுமல்லாது அரசிற்கும் மக்களுக்கும் இணைப்பு பாலமாக செயல்படுகிறது. மேலும் ஊடகம் அரசாங்கத்தை கண்காணிக்கும் பணியையும் செய்கிறது. ஊடகம் இல்லாத ஜனநாயகம் என்பது சக்கரம் இல்லாத வாகனத்திற்கு ஒப்பாகும். ஸோ ஊடகம் இல்லை அப்படின்னா பாராளுமன்றமாக இருக்கட்டும், ஜனநாயகம் எதுவுமே வந்து ஒழுங்காக வந்து இருக்காது. 2மே ஊடகத்தோட கண்காணிப்பில் தான் இருக்குது. அதனால தான் அது வந்து வலிமையாக இருக்குது. ஊடகத்தோட அறிக்கைகள் அப்புறம் மக்களுக்கு வந்து இணைப்பு பாலமாக இருக்குது. அப்புறம் ஊடகம் வந்து அரசாங்கத்தை வந்து கண்காணிக்கக்கூடிய பணியை வந்து செய்யுது. அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து சக்கரம் இல்லாத வாகனத்துக்கு வந்து ஒப்பானதாக இருக்குது. உள்ளூர் ஊடகம். பொதுவாக ஊடகம் என்பது தேசிய மற்றும் உலக செய்திகளை அளிப்பதாகும். உள்ளூர் ஊடகம் என்பது ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தின் மக்கள் நலனுக்காக செயல்படும்